ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணியிருப்போம். சைடு ஜாயின் பண்ண பிறகு நமக்கு அந்த துணி வந்து 2ஆ இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கும் சைடில். அந்த மாதிரி பிரிஞ்சு நிற்காம நமக்கு வந்து நீட்டாக இருக்கணும்னா, நீங்கள் இப்படி இந்த சைடு ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடு நமக்கு உடம்புல எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்திருப்போம். எடுத்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க துணி இந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சு நிற்கும். அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சைடு கரெக்டாக கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த சைடு ஓரத்தோட நான் இப்போ காமிக்கிறது மாதிரி அந்த சைடு ஓரத்தோட ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த ஓரத்தோடையே போடணும். ஓரத்தில் தான் போடணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மேலேருந்து கீழே வர நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு விட்டுக்கலாம். கீழே வந்தோன்னா ஒரு டபுள் தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த சைடு துணி வந்து பிரிஞ்சு நிற்காது. நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது துணி நிற்குதுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.